உனக்கு நல்லா தெரியுமே, டெய்லி தானே பாத்துக்கிட்டு இருக்க. நல்லா தெரியுமா? யாருன்னு சொல்லி தொலை. அது வேற யாரு? அவன் தான். அவரா? புரியல, புரியல சொல்லு. அவன் அவனை மட்டும் தான் அதிகமா லவ் பண்ணுவான். அவனோட கொள்கைக்கு எதிரான எதையுமே அவன் டச்சே வச்சுக்க மாட்டான். அப்போ அந்த ஜெசிகா சம்யுக்தாவெல்லாம் நீ பார்த்து தமிழ் ஒன்று சொல்லிட்டா. அந்த ஜெசிகா சம்யுக்தால சிபி பிராண்ட் சுத்துனாங்க. அவனு கூட சேர்ந்தா சுத்துனா. மற்றபடி அவன் யாரையும் லவ் பண்ணதெல்லாம் கிடையாது, யாரு கூட டேட் பண்ணதும் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், ஓ அளவுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ண ஆளே கிடையாது. எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் அப்பதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் கூட போய் குப்பை கொட்டுறானா, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தலையெழுத்து. என்ன தமிழ் திடீர்னு சிப்பி வயசுல பேசுற? இவன் இப்ப வந்தான். தலையெழுத்து, அதுக்கு அதான் அர்த்தம். அப்படி அர்த்தம் என்னடா, என்னோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் உளறிட்டு இருக்கியா? இல்ல இல்ல ரைட்ரா. சொன்னா நீ திட்டுற, சொல்லான்னா உன் பொண்டாடி திட்டுது. இடையதானா ஈஸியா திட்டி போடுறீங்க. எனக்கு இருந்து வீட்டுல யாருமே கிடையாது. பிரபுவுக்கு கால் பண்ண வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாருமா. பக்கத்துல வந்துட்டதா சொன்னாரு. நம்ம உள்ள போய் பாத்துட்டு இருக்கலாமா? ஜனம்மா வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஹாய். சாரி மேம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா. மாப்பிள்ள சார், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். அவ்வளவு சீக்கிரமா யாரும் இங்க புடவை எடுத்துருவாங்களா என்ன? போயிட மாட்டாங்க. நீங்க வந்து லேட்டா வந்து ஜாயின் பண்ணல ஒரு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. அம்மா எங்க இன்னொரு மாப்பிள்ளைய காணோம்? மேம் இந்த வந்துட்டால சுப்பிரமணியம் ஒரு ஜெய் சாரு. ஏய் ஜெய் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வினோத், அப்பா அம்மா எல்லாம் வரலையா? இல்ல, பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க என்னோட வைஃப். வணக்கம்மா. வணக்கம்மா. மேம், இன்னைக்கு மீட்டிங் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு தள்ளி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே மேம்? வினோத், உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா? கல்யாணம் உங்க தம்பிக்கு தான். முதல்ல அதை பாருங்க, ஆபீஸ்ல அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல சார், கல்யாண வேலை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கம்பெனி வேலையும் ரொம்ப முக்கியம் இல்ல சார். நம்மள நம்பி தானே மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்க. வினோத், நீங்க இப்போ பிஏ மட்டும் இல்ல, எங்க வீட்டு சம்பந்தி வேற. கல்யாண வேலையை மட்டும் பாருங்க, ஆபீஸ் வேலை தானா நடக்கும். நல்ல காஸ்ட்லியா ஷர்ட்ஸ் எடுத்து போடுங்க. அதான் என்கிட்ட நிறைய ஷர்ட்ஸ் இருக்கு. டேய் பாருடா, இது பாரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அந்த எல்லோ கொடுங்க. ஹே வாவ், ஹே எல்லோ சூப்பரா இருக்குடா. அது கொடுங்க. இது போதும், இது ஓகே தான். என்னடா ஒயிட் ஷர்ட் எடுக்கிற? எப்ப பாரு செக் ஸ்ட்ரைப்ஸ் அப்படிதானே போட்டுட்டு இருக்க. சாலிட் கலர்ஸ் எடுறா, பிரைட் கலர்ஸ் எடு, அப்பதான் ரிச்சா நல்லா இருக்கும். கொடுங்க, அந்த எல்லோ ப்ளூ எல்லாம் கொடுங்க. வர்ஷினி, இங்க வாமா. இந்த சாரி எப்படி இருக்குன்னு பாருமா. நல்லா இருக்காத்த? நல்லா இருக்குல்ல? உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்குமா உன் நேரத்துக்கு? சம்பந்தி, அவளுக்கு இந்த கலர்லாம் பிடிக்காது. அப்படியே சம்பந்தி? மருமகளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதுல்ல சம்பந்தி, அதான்.
இந்த பொண்ணு என்ன பேசிட்டு இருக்காங்க? லிடியா, ப்ளீஸ் I have already told you, right? This is over. We are done, Lydia. Please don't come back again and again. Don't torture me, okay? ப்ளீஸ் பிரபு. We are done, Lydia. Lydia, please, just go away. Just go away. I'm sorry. Just stop it, Lydia. I'm sorry. No, I'm done. Sorry. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட வேலை கேட்கறதுலாம் தப்புங்க. நான் ஜனமா ஃபேமிலியில ஒரு ஆளா மாற போறேன். அதுக்காக என்னால வேலைக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இனிமே என்ன பாக்குறதுக்காக வராதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு இருந்துச்சுன்னா நீங்க நேரா கம்பெனில வந்து பாருங்க. நீங்க போலாம். Lydia, don't cry. Just go.